தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை. சந்தையில் ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான குட்டிகள் வருது. சந்தையில் உள்ளே போய் எவ்வளோ ஆடுகள் வந்திருக்கு, என்ன விலை சொல்கிறாங்க, மக்கள் எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சந்தைக்கு வந்ததில் நல்ல டாப் கிடா, ஃபுல் வெள்ளை, கண் கருப்போட வாங்கியிருக்காங்க. கண் கருப்பு சூப்பராக இருக்குது. கொம்பு நல்லா பின் கொம்பு. காய் அடிச்சாதான் அடிக்காததா? காய் அடிக்காது, அடிக்காத கிடா. சூப்பர். எந்த ஊர்ல இருந்து வாரீங்க, எப்படி கேட்டு எப்படி வாங்கிருக்கீங்க, எதுக்காக வாங்கிருக்கீங்க? நாங்க தென்காசி மாவட்டத்துல இருந்து வரோம். ரைட்டு. பழைய உச்சாலம். சரி. அங்க இருந்து வரோம், ஆட்டுக்கு வாங்கிட்டு போறோம். உச்சாலத்துல தண்ணி உள்ளதா உள்ளலையா? தண்ணி ஒரு வாரம் மழைனா நின்றும். ஆமா, 2 நாளைக்கு விழும். எல்லாரும் ஏமாந்துட்டு வர்ற மாதிரி சொல்றாங்களே. ஆமா ஆமா. ரைட்ண்ணா. என்ன தேவைக்காக பிடிச்சிருக்கீங்க? இது ஆட்டுக்காக பிடிச்சிருக்கோம். ஆடு எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்கண்ணா? ஆடு ஒரு 20 ஆடு விட்டுருக்கோம். 20 ஆடு. அப்ப ஏற்கனவே ஒரு கிடா கிடக்கணுமே? இல்ல, இதுதான் கிடா. இதான் கிடா கிடந்தது வித்தாச்சு. சரி. இந்த மாப்பிள்ளை கிடா பிடிக்கிறது எப்படி செலக்ட் பண்ணி பிடிச்சீங்க? காலு என்ன எல்லாம் பாத்தீங்க? கை, காலு, வால் சுழி. கை, காலு, வால் சுழி, கொம்பு சைஸ். கொம்பு சைஸ். கொம்பு எப்படி இருக்கணும்? பின் கொம்பு தானே இருக்கணும்? பின் கொம்பு. முட்டுனா சேதம் வராத அளவுக்கு. பல்லு எத்தனை? 4 6? 6 பல்லு. 6 பல்லு. காயெல்லாம் நல்லா இறங்கலண்ணே. காய் இறக்கம் இல்லை. சரி. என்னென்ன விலை சொன்னாங்க, எப்படி கேட்டு எப்படி முடிஞ்சது, எவ்வளவு நேரம் ஆச்சு? 34 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு? 34. சூப்பரா. 26 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 26 ரூபாய்க்கு. முத விலை எப்படி வச்சீங்க? 23 ரூபாய்க்கு வச்சோம். 23 ரூபாய்க்கு வச்சு கிடா பிடிச்சதுனால கூட 3 ரூபா. 26 ரூபா. இடக்கணக்குனுக்குமா பிடிச்சி வாங்கிட்டு போறீங்களா? இல்ல, பிடிச்சி வாங்கிட்டு போறோம். ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறோம். ஆட்டுக்காக பிடிச்சி போறோம். பார்த்து வாங்கிட்டு போறோம். இது எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலாம்? 6 பல்ல. இது வச்சுக்கலாம், 4 வருஷத்துக்கு நாள் வச்சுக்கலாம். சந்தைக்கு வந்ததுல அண்ணன் 3 குட்டி ஆடு வாங்கியிருக்காங்க. 3 குட்டி. அது ஒரு தாயாடு. இதான் தாயாடா? எது தாயாடு? அதுதான் தாயாடு. 3 குட்டிக்கு அது தாயாடு. தாயை போல ஒரு குட்டி விழுந்துருக்கு. 3 குட்டி. எத்தனை பொட்டை குட்டி, எத்தனை கிடா குட்டி? 2 கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. 2 கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. அது குட்டி ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆயிட்டு. ஆமா. ஆடு அடுத்து சென்னையாயிர கூட வாய்ப்பு இருக்கு. என்ன? ஆமா, வாய்ப்பு இருக்கு. ரைட். எவ்வளவு சொன்னாங்க முதல்ல, எப்படி கேட்டு எப்படி ஆரம்பிச்சு சொன்னாங்க? சரி. 36 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 40 ரூபா சொன்னதை 36 ரூபா. என்ன விலையில இருந்து ஆரம்பிச்சீங்க? அவங்க 40க்கு மேல இருந்தாங்க. நாங்க 36லயே நின்னுட்டோம். சரி. 36லயே முடிஞ்சிட்டு. ஆமா. சரி. என்ன கணக்குல வாங்குனீங்க? ஒரு கணக்கு போட்டிருப்பீங்கல்ல, 3 குட்டி ஒரு தாயாடு, என்னென்ன கணக்கு அப்படின்னு? ஏன் கணக்கு தான். அவங்க 40 45 சொன்னாங்க. அதுலயே நின்னுட்டோம். 36 ரூபா. சரி. இன்னும் ஒரு 2 ஈத்து ஈந்துச்சுன்னா அதுல காசு எடுக்கலாம். என்ன அவ்வளோ வெள்ளாடு ஒரு ஈத்து இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு வேற வாங்க வேண்டியதான். ரைட். இதுன்னு படுத்து கிடக்குறது 15 ரூபா. 15. 17 சொன்னாங்க. 17 18 சொன்னாங்க. சரி. வேண்டாம். இது பல்லு சேர்ந்துருக்கும். பல்லு கொஞ்சம் வயசான ஆடு தான். சரி. இந்த ஒரு ஈத்துக்கு வச்சுட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஆடு வளர்ப்புல என்ன லாபம் இருக்கு? ஐயா, நாங்க சம்சாரிய பறிச்சு ஈர்த்தி போட்டிருக்கோம். அதை கொலை, கொம்பு, பொடி, லாபம் விற்காந்து நம்ம குடும்பத்துக்கு செலவுக்கு கூட வந்துச்சுன்னா குடும்பத்துக்கு செலவுக்கு ஆகும். வேற இதை வச்சு நாங்க நகை வாங்க போறதில்ல, நிலம் வாங்க போறதில்ல. எனதே எங்க கஞ்சி பாட்டுக்கு ஓடும். பிள்ளைய ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இதை வாங்க பிள்ளைய அதில் பிள்ளைய 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க. இதை வாங்க வளர்க்க, விற்க, வாங்க வளர்க்க. ஒரு போய் அரிய எடுத்து பிள்ளைய எந்த பிள்ளையும் கொடுக்க மாட்டாங்க. ஆம்பளை பிள்ளைய பெறுறது வேஸ்ட். ஆம்பளை பிள்ளைலாம் வேஸ்ட். பொம்பளை பிள்ளை வச்சா புரிஞ்சுன்னு தெரியாம 10 ரூபா கொடுக்கும். மோளை எவ்வளவு முடிஞ்சது? மோளை செம்மறியில மோளை. அது வந்து வெளிச்சியில வரும்ண்ணே. 25. பல்லு 2 பல்லு. 16,000. குட்டி கிடையாது. பல்லு 6 சனியாருக்கு 16,000. ரைட்ண்ணே. அண்ணே, மொத்தம் எத்தனை உருப்படி கிடக்கு? மொத்தம் 6 உருப்படி. இது ஒரு 2 குட்டி ஆடு, கன்னி ஆடு. ஆமா. இது ஒரு 2 குட்டி ஆடு, கன்னி குட்டி போட்டுருக்கு. ஆமா. ரைட். மொத்தம் 4 குட்டி, 2 தாயாடு. ஆமா. சரி. இதுக்கு பல்லு எப்படி இருக்கு? பல்லு எல்லாம் நல்லா கெதியா இருக்கு. பல்லு கெதியா இருக்கு. ரைட். இது பொட்டை குட்டி எத்தனை, கிடா குட்டி எத்தனை? 3 பொட்டை குட்டி, ஒரு கிடா குட்டி. ஒரே வியாபாரிட்ட வாங்கிட்டீங்களா? 2 ஒரே வியாபாரி தான். ரைட். என்ன விலைக்கு ஆரம்பிச்சு எப்படி வாங்கிருக்கீங்க? ஒரு ஆடு 2 மாதிரி இங்க இருந்து 31,000 ரூபா. 31. ஆமா. அதேதான். 31 62,000 ரூபா. வீட்டுக்கு போச்சுல 63,000 ரூபா. 65 ரூபா வந்துடும். 65 ரூபா. ஆமா. சேட்டை இதெல்லாம் என்ன 2 குட்டி ஆடா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்களே? காரணம் பிடிச்சிருந்தது, அதனால வாங்கியிருக்கு. லாபம்னு ஒண்ணு இருக்குல்ல, போட்ட காசை எடுக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. இது ஆடு ஒரு ஆள் மேப்புக்கு சரியா போச்சு இல்ல. இது அப்படியே உருப்படியா ஒரு ஆள் மேய்ச்சிக்கலாம். ஆமா.
ஒரு ஆள் வச்சு ஒரு குடும்பமே இதை வச்சு பழச்சிக்கலாம். அப்படியே ஆடாயிரும். அடுத்த செட்டு ஈத்து போட்டுச்சுன்னா நல்லா இருக்கும். ஆமாம். ஆடு வளர்ப்புல என்ன லாபம்? ஆடு வளர்ப்பு வந்து மேய்க்கிறதுக்கு அப்படியே வச்சுக்கலாம். ஒரு ஆள் ஒரு குடும்பத்தை ஓட்டிக்கலாம். எவ்வளோ ஆடு இருந்தால் நம்ம ஃபுல் டைம் 30 ஆடு இருந்தால் ஒரு குடும்பத்தை ஓட்டிக்கலாம். ஃபுல் டைம் அதுலேயே நம்ம இருந்து ஆமாம், அதையே பார்த்துக்கலாம். வேறு வேலை வேண்டாம். ஆடு வளர்ப்புல நஷ்டம் வர்றதுக்கான மெயினான காரணம் நஷ்டம் வந்து சீக்கு இதெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். அது மருந்து மாத்திரை ஊசி வாங்கி போட்டுக்கணும். ஒரு 2 குட்டி ஆடு வளர்த்தா ஒரு வருஷத்துக்கு என்ன கிடைக்கும்? 2 குட்டி ஆடு வளர்த்தா மரி ஒன்று 10 ரூபா ரேட்டுக்கு விற்கும். வருஷத்துக்கு 1 ஈத்தா 2 ஈத்தா? 2 ஈத்து. ஆனால் சில ஆடுகள் 3 ஈத்துக்கு ஆவரேஜ் வந்து 3 ஈத்து கணக்கு 3 ஈத்து கணக்கு தான் வரும். அது ஒவ்வொரு பள்ளையாடு வந்து ஈன்ற ஆடு இருக்கு. என்ன விலை? 12,000 2 குட்டி ஆடு. 2 சுத்த கருப்பு. என்ன சுத்த கருப்புனா? சுத்த கருப்பு. பல்லு 2 பல்லு. 2 பல்லு சுத்த கருப்பு. ரைட். 1 வருஷம் குட்டி. 1.5 வயசு இருக்கும். 1.5 வயசு. காய் அடிச்சதா? காய் அடிக்க? ரெண்டும் காய் அடிச்சது. காய் அடிச்சதுதான். என்ன தேவைக்காக போதுண்ணே? கோயில் ஃபங்க்ஷனுக்காக வாங்கியிருக்காங்க. கோயில் ஃபங்க்ஷனுக்கு உடனே கொண்டு போறதா, வளர்த்து கொண்டு போறதா? நாளைக்கே போறது. நாளைக்கு? ஆமா, கொண்டு போய் உடனே நாளைக்கு கோயிலுக்கு. என்ன விலை சொன்னாங்க? எப்படி விலையில இருந்து ஆரம்பிச்சீங்க? எப்படி கேட்டு எப்படி முடிஞ்சது? 38 ரூபா சொன்னாங்கண்ணே. சரி. நாங்க 28 ரூபாய்க்கு கேட்டோம். 38 28 10,000 டிஃபரன்ஸ் இருக்கா? கேட்டோம். சரி. அடுத்தாப்புல 31,500 வாங்கணும். 31,500 வாங்கியிருக்கு. 28 ஒரு 3 ரூபா கூடி இருக்கு. ஆமா, 3,000 ரூபா கூடி இருக்கு. 3,000 ரூபா கூடி இருக்கு. கொண்டு போறதுக்கு அதுவும் செலவாயிரும். ஆமா, கொண்டு போயில கரையும் 33 ரூபா வந்துடும். சரி சரி. அதான் 33 ரூபா வந்துடும். வாங்கின விலைக்கு இட மதிப்பு எதுவும் செக் பண்ணீங்களா இல்ல பிடிச்சிருக்குன்னு வாங்கியாச்சா? ஏன்னா இட மதிப்புக்கு வந்து வாங்கலாம். ஆனா வாங்கினா கருப்புன்னு வந்துருக்கா? கருப்புக்கு தனி விலை. கருப்பு கோயிலுக்கு வேணும்னுக்கா வாங்கணும். கருப்புக்கு எப்படி கூட தான் விலை இருக்கும், நமக்கு நிர்ணயிக்க முடியாது. சரி. எவ்வளவு நேரம் ஆச்சு இதை பிடிக்கிறதுக்கு? இதை பிடிக்க 3 மணி நேரம் ஆச்சு. பேரம் பேசி விலை முடியிருக்கு. விலை முறையோட ஒரு அரை மணி நேரம். ஆனா ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது? ஜோடியா 15,000. ஜோடி 15,000. எல்லாம் பொட்டையா தெரியுது. ஊரம் பொட்டை தான். சென பிடிச்சிட்டு ஈத்து எல்லாமே. காயடிச்ச கிடா. காயடிச்ச கிடா. கலரு செவலப்போர் காயடிச்ச கிடா. பல்லு 4 பல்லு. 4 பல்லு. நல்ல வளர்த்தி. சரி. என்ன தேவைக்காக போதுனே? வித்துட்டோம். ஈராச்சில இருந்து கொண்டு வந்து வித்துருக்கீங்க. நீங்க வளர்த்ததா வாங்கினதா? வளர்த்தது. ரைட். இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியா வாங்குனீங்க இல்ல உங்ககிட்ட பண்ணையில போட்ட குட்டியா? மேட்ச் தான் செய்தோம். சரி. என்ன விலை சொன்னீங்க? என்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்க? 20,000 சொன்னோம். சரி. 18,000க்கு வித்துருச்சு. 18,000க்கு கொடுத்தாச்சு. இன்னைக்கு ஆடுகள் வரத்து விற்பனை விலைவாசி எப்படி இருக்கு? பரவாயில்லாம இருக்கு. உங்களுக்கா வாங்குறவங்களுக்கா? எல்லாத்துக்கும் பரவாயில்லாம இருக்கு. எல்லாத்துக்கும் ஓரளவு இன்னைக்கு வாங்கலாம். நல்ல விற்பனை. ராஜபாளையத்துல இருந்து நல்ல வசமான கிடாவா இருக்க. ஒரு இடத்துல நிக்க மாட்டுக்கு. காக்கடா இல்லனே. காக்கடா என்ன தேவைக்கு? ஆட்டுக்கு தானே? ஆட்டுக்கு தான் வாங்கிட்டு போறோம். ஆடு எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? ஆடு ஒரு 15 ஆடு கிடக்கு. 15 ஆட்டுக்கு ஒரு கடை போதுமானது என்ன? இல்ல போடலாம், ஆடு நிறைய போடலாம். எங்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு ஆடு, அதனால ஒரு கடை. இல்ல 10க்கு தானே ஒண்ணு கணக்கு சொல்லுவாங்க. கிடக்குன்னு ஒரு கடாய் கிடக்கு, அதனால 2 கடாயை போடுறோம். அது கொஞ்சம் வயசாயிருச்சு, அதனால இப்ப இந்த இது பல்லு 2ஆ 4ஆ? இதுக்கு 6 பல்லு இப்பதான் போட்டிருக்கேன். 6 பல்லு போட்டிருக்கீங்க. இப்பதான் போட்டிருக்கீங்க. ஆமா. சரி. என்ன விலை சொல்லி எப்படி கேட்டி எப்படி வாங்கிருக்கீங்க? 27 சொன்னாங்க. சரி. 23க்கு வாங்கிருக்கு. 23. பாய் 23 ரூபா. நல்ல உயரம், நீளம், கால் பருங்காலு, வால் மட்டும் கொஞ்சம் கட்டையா இருக்கு. தலை செட்டு சூப்பரா இருக்கு. பின் கொம்பு, காது நச்சுன்னு இருக்கு. சூப்பர். எவ்வளவு சொல்லி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 27 சொல்லி 23க்கு வாங்கிருக்கு. 23. முத விலை எப்படி கேட்டீங்க? முத விலை 20 ரூபாய்க்கு கேட்டோம். சரி. அடுத்து 21 கேட்டு, அடுத்து 22 கேட்டு, இன்னொருத்தவங்க 22 ரூபாய்க்கு கேட்டாங்க. ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆமா, ஆட்டுக்கு வேணுங்கனால வாங்கிருக்கு. 5 குட்டியும் சேர்த்து 20,000. எத்தனை பொட்டை எத்தனை கடை? எல்லாமே பொட்டை குட்டி தான். எல்லாமே பொட்டை வளர்த்து இதுல இருந்து குட்டி எடுக்கிறாப்லையா? ரைட். எல்லாமே ஒரு 4 மாசம் 3 மாசம் இருக்குமா? நான் இப்பதான் பிடிச்சிட்டு வரேன். இப்பதான் முதல் அனுபவமா? ஏற்கனவே அனுபவம் இருக்கு? முதல் அனுபவம். 2 4 அடி 5 ஒன்று போயிட்டு மிச்சம் 4 போய்கிட்டு இருக்கு. ஒன்று எவ்வளோ ஆகுது? 16,000 ஒவ்வொன்றும். ரைட். வளர்ப்புக்கும் ஆகிக்கணும், எந்த சோட்டுக்கும் ஆகிக்கணும். என் தம்பி வாங்கி கொடுத்துருக்கான். ஆமாம், உன் வியாபாரத்தை கொடுத்துருக்கேன். 16,000. 3 குட்டி சேர்த்து 5,200 ரூபா. இதுல இது 2 ஒரு தாய்ப்பு இல்லை. ஆமா, ஒரு தாய்ப்புல தானே இல்லையா? எல்லாம் தனித்தனி. 3 வாங்கிட்டு வரோம். ஒரே இடத்துல தான் வாங்குவோம். எல்லாம் தனித்தனி ஆள்கிட்டயா? ஒரே ஆள்கிட்ட. சரி. இது 2 பொட்டையா கடாவா? 3மே பொட்டை தான். 3மே பொட்டை. வளர்த்து பால் விடுது. பால் வீட்டில் மாடு கிடக்கு. எல்லாம் இன்னும் 1 மாசம் பால் போட வேண்டி இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். 1 மாசம். ஏற்கனவே பால்குடி குட்டி வளர்த்துருக்கீங்களா? அனுபவம் இருக்கா?
இல்லை எங்கள் வீட்டில் கடை வளர்த்துக்கலாம். வளர்த்துக்கலாம். சரி சரி. எல்லாரும் கொஞ்சம் ஒரு நடுத்தரமா வாங்குவாங்க குட்டியை. தனியா இறகடிக்கிறாப்ல, நீங்க பால்குடி குட்டி வாங்கி வீட்டில் பிள்ளைகள் விளையாடுற மாதிரி பாலுக்கு ஆசைக்கு பிளஸ் வளர்க்குறீங்க. ஆசைக்கு வளர்க்குறேன். ரைட். எட்டயபுரம் பொட்டுல வெள்ளை பொட்டு, வெள்ளை அதிகமா இருக்கு, மற்ற பொட்டு கம்மியா இருக்கு. சரி. என்ன தேவைக்காக? கிடாய்க்காண்டி ஆட்டுக்கு. ஆட்டுக்கு வீட்டில் அப்போ செம்மறி கிடக்கா? கிடக்கு. எவ்வளோ கிடக்கு? ஒரு 15 ரூபாய் கிடக்கு. 15க்கு இது மாப்பிள்ளை. ஆமாம். சரி. இந்த மாப்பிள்ளை கடை எப்படி செலக்ட் பண்ணீங்க? கொஞ்சம் நீட்டு போக்கா இருக்கு. நீட்டு போக்கா இருக்கு. ஆமாம். பெல்லு இறங்கலை, கொம்பு வரல, பல்லு 2 பல்லு போட்டிருக்காது. போட்டா. ரைட். என்ன விலை சொன்னாங்க? எப்படி கேட்டு எப்படி வாங்கியிருக்கீங்க? இது 17 ரூபா சொன்னாங்கண்ணே. 17. சரி. 13 ரூபாய்க்கு முடிஞ்சு. 13. வச்ச முத விலை விலை வந்து 12க்கு வச்சோம். சரி. தீரலை. 13. 13. ஆமாம். ரைட். எப்பவுமே பொட்டுக்குட்டிக்கு கிராக்கி தான். ஆமாம், எங்கே கிராக்கி தான். எந்த ஊருனே போகுது? மூப்பம்பட்டி. வளர்ப்புக்கு 2 4 பெரிய ஆடு, 2 குட்டி. ஃபுல் செட் என்ன விலை? ஒரு செட்டு அப்படியே 80 ரூபா இருக்குண்ணே. 80 ரூபா. 4 2 6 உருப்படி. அதுல 2 3 சினையா இருக்கும். ஆமாம். இது 2 குட்டி. குட்டி எதுல உள்ளதானா? இதில் உள்ளது 80,000 ஃபுல் செட்டு. ஃபுல் செட்டாக வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்கு. 4 நல்ல பெரிய சைஸ் ஆடு. நல்லா அப்படியே கொண்டு போய் அப்படியே பண்ணையில் விட்டுறலாம். ஐயப்பண்ணே எப்படி இருக்கீங்க? பெங்களூர்லேருந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முதல் போன் அடிச்சாங்க. சரி. குட்டி வேணும் அப்படின்னு. நான் சரி நீங்க கொண்டு போக முடியுதா என்னமோன்னு பார்த்தேன். சரி. இல்ல கொண்டு வருவேன் அப்படின்னாங்க. சரி வாங்கன்னு சொன்னேன். எந்த ஊருக்கு? பெங்களூர். பெங்களூர். சிமோகா போகுது, கர்நாடகா தாண்டி. தாண்டி. ரைட். எவ்வளவு குட்டிகள் கேட்டாங்க? எவ்வளவு வாங்கி கொடுத்துருக்கீங்க? இது 2 3000. சரி. இது 2 3000. 1500 1500. ஆமா. இது 2 5000. 2500 2500. ஆமா 5000. எல்லாம் பொட்டையா கடாவா? எல்லாமே 4 பொட்டை குட்டி தான். எப்படி இருக்குண்ணே இன்னைக்கு சந்தை நிலவரத்தை சொல்லுங்க. கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்ல. யாருக்கு? உங்களுக்கா? இல்ல வாங்குற ஆளுக்கு கொஞ்சம் பெரிய ஆடு கராக்கியா தான் இருக்கு. பொட்டை மரிக்க வாங்கினா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ஆமா. ஓகே அண்ணா. என்ன விலைக்கு முடிஞ்சது? 6,000 ரூபா. தலச்சேரி. 2 சேர்த்து 16. 2 4 7 7 14. 32,500. 32,500. எத்தனை கிலோ இருக்குண்ணா 2 சேர்த்து? ஒரு 35 கிலோ இருக்குமா 2 சேர்த்து? 40 கிலோ. அண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரத்தை சொல்லுங்க. சந்தை கொஞ்சம் சுமார் தான். ஆடுகள் வரத்து சுமாரா? விலை சுமார் தான். விலை சுமாரா? ஆமா. கடுப்பா வாங்கிட்டு ரொம்ப இழுக்க மாட்டேங்க. எல்லா வியாபாரியும் இப்படித்தான் சொல்றீங்க. விலை சுமாருன்னு. இன்னைக்கு எவ்வளவு ஆடு கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு 3 செட்டு கொண்டு வந்தேன். 3 செட் 2 குட்டி ஆடா? ஆமா. சரி. எல்லாம் வித்தாச்சு. சரி. இது உங்க ஆடு தானா? 3 முடி ஆடு வந்தோம். இப்ப இருக்கிற ஒண்ணு தான் இருக்கு. 2 குட்டியா வச்சாச்சு. இது அடுத்து சென்னையா இருக்கு உங்களுக்கு? ஆடு வேற இருக்கும். நல்ல நீட்டு போக்க நல்லா இருக்க குட்டி. கொட்டையா கடாவாது? கடா குட்டி. கடா குட்டி. ஆடு பல்லு சேர்ந்துருக்கும். அடுத்து சென்னையா இருக்கு. நல்ல பால் வர்க்கமான ஆடு. காம்படி ஆடு. குட்டியை வளர்த்துறோம். 3 குட்டி போட்டாலும். சரி. என்ன விலை சொன்னீங்க? என்ன விலை அவங்க கேட்டாங்க? என்ன விலை? 25 ரூபா தான் சொன்னேன். 25 சொன்னேன். அழகா சொல்லிருக்கீங்க. நான் அதுக்காக ரொம்ப சொல்லல. ஒரு குட்டி ஆடு. ஆமா. 23ன்னு கொடுத்தேன். 23க்கு கொடுத்தாச்சு. குட்டி போட்டுச்சுன்னா காசை எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். எவ்வளவு ஆடு வாங்கியிருக்கீங்க? எவ்வளவு ஆடு? 4 ஆடு வாங்கிருக்கேன். சரி. வாங்கி வளர்த்து விக்கிறதா கைமாத்துறதா? வளர்த்து இதுல இருந்து குட்டி எடுத்து விக்கிறது. சரி. எந்த ஊருக்குனே போகுது? கீழ்குடி. என்ன மாவட்டம்? விருதுநகர் மாவட்டம் கீழ்குடிக்கு போகுது. ஒரு குட்டி ஆடு வாங்கியிருக்காங்க. இது போக 4 வாங்கியிருக்கீங்களா? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வர்றேன். திருச்சி பக்கத்துல தஞ்சாவூர் புதுக்கோட்டை இடையில பெருங்கலூர். சரி. எவ்வளவு ஆடு பிளான் பண்ணி வந்தீங்க? எப்படி? குட்டி கிடா குட்டியா வாங்கலாம். சரி. 15 குட்டி. அதாவது பிரீட் பண்ணி குட்டி போட்டு பெருக்கிறதுக்கு கிடையாது. வாங்கி வளர்த்து விக்கிறதுக்கு. சரி. ஜோடி என்ன விலையில வாங்கணும் வந்தீங்க? எத்தனை மாச குட்டியா வாங்கிருக்கீங்க? ஒரு 6 மாச குட்டி. சரி. ஜோடி. ஜோடி 18. ஒரு குட்டி 9,000 ரூபா. கடா குட்டி. சரி சரி. உயிரடைக்கு அப்போ ஒரு 18 கிலோ இருக்கும். என்ன 18 கிலோ வரும். ஒரு 14 கிலோ குட்டி. அங்க திருச்சி மாவட்டத்திலே நிறைய சந்தைகள் இருக்கு. சமயபுரம் சந்தைலாம். சமயபுரம் இருக்குதா? இது ஒட்டி வளர்த்து பார்ப்போம். ஆசை எங்களாலதான் கெட்டு போயிட்டியா? இது எல்லாம் இந்த குட்டிகள் எல்லாமே வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்கு. 2 சேர்த்து என்ன விலை? 2 சேர்த்து
ரெண்டும் சேர்த்து 39. எந்த ஊருக்கு போகுது, எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? கட்டாரம் வந்தது ரெண்டும் ஒரு தாய்ப்புள்ள மாதிரி இருக்க? ஒரே தாய்ப்புல தான். ஒரே தாய்ப்புள்ள. பல்லு 4 பல்லு. 4 பல்லு, ரெண்டும் ஒரு தாய்ப்புள்ள. ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கும். ரைட். என்னதான் காய் அடிச்சதா? காய் அடிக்காது. காய் அடிக்காது. ஆட்டுக்கா? ஆட்டுக்கு எல்லாரும் இந்த இது புள்ளி கரும்பூர் செம்பூர்ல வாங்குறாங்க. எல்லாம் வாங்குவாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கிற வேண்டியது. ரைட். என்ன விலை சொன்னாங்க? எப்படி என்ன விலையில இருந்து ஆரம்பிச்சு? 47 சொன்னாங்க. ரெண்டையும் சேர்த்து 47. சொன்ன விலை 47. சரி. வாங்கினது 39. 39க்கு 2. நல்ல விலை வச்சிருக்காங்க. என்ன ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது? ஜோடி 10. எல்லாம் கிடா குட்டி. கொட்டையும் கிடாவும் சேர்த்து ஜோடி 10 ரூபா ஆவரேஜ் கணக்கு. என்ன ரெண்டு என்ன விலை? 2 குட்டியும் 10,000. எந்த ஊருக்கா போகுது? எல்லா சேனல்லையும் வந்துருக்கீங்களா? அப்போ லாத்திக்குளம் போகுது. ஜோடி 10. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அருப்புக்கோட்டை. எவ்வளவு குட்டி வாங்கிருக்கீங்க மொத்தமா? மொத்தத்துக்கு வீட்டுல 20 இருக்குண்ணே. 22. சரி. 22ல 2 மட்டும் இங்க இருக்கு. இத பத்தி சொல்லுங்க. இது ரெண்டும் கிடாவா பொட்டையா? ரெண்டும் கிடா. காய் அடிச்சது. சரி. எப்படி 2 பல்லு போட்டிருக்கும்ல? பல்லே போடல. ரெண்டு என்ன விலை சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க? 35 ரூபா சொன்னாங்க. 27 கேட்டேன். 28 வாங்கிருக்கேன். 28ன்னா என்ன கணக்கு? எடை எவ்வளவு இருக்கும்? எடைக்கு 30 கிலோ இருக்கும். 15 கிலோக்கு மேல. ஆமா. சரி. இன்னைக்கு சந்தை நிலவரத்தை சொல்லுங்க. இன்னைக்கு சந்தை கிராக்கி தானே. கிராக்கி. ஆமா. விலை அதிகம். ஆடுகள் வரது ஆடு வார்த்தை அதிகம். ஆனா விலை கிராக்கி. 22ன்னா என்ன கணக்கு? எல்லாமே கடா தானா? ஏன்னா நம்ம கிடாய்க்கு ஆடு இருக்கு. வளர்த்து விற்கிறதா இல்ல விற்பனைக்கா? வித்துருவேன். போனது 1000 கிடைச்சா வித்துருவேன். ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா கை மாத்தி விட்டுருவேன். ரொம்ப நாள் வைக்கிறது கிடையாது. அதான் பெஸ்ட். தீவனம் போட்டு மாச கணக்குல கிடக்கு. சிவகாசி. சரி. எவ்வளவு ஆடு வாங்கணும் வந்தீங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 2 ஆடு தான் பணம் கொண்டு வந்தோம். 2 ஆடு வாங்கியிருக்கோம். 2க்கு பணம் கொண்டு வந்து 2 வாங்கியாச்சு. 1 பொட்டை அந்த சைடு இருக்கிறது. அதுவும் ரெண்டுமே சென. 2 சென. இது 2-3 ஈத்து இருக்கும் முழுக்க. இதுதான் கூடனது. இது கொஞ்சம் இளஞ்சனை தான். இது 2வது ஈத்து ஈண்டு இருக்கு. 3வது ஈத்து ஈன போகுது. நல்ல மேய்ச்சல்ல கடந்திருக்கு. ஆமா. பண்ணையில உள்ளது இல்ல. நல்லா இருக்கு. அது செவல கலர் வாங்கிருக்கீங்களா? எல்லாரும் இந்த கரும்போரு செம்போரு தானே வாங்குவாங்க. மனசுக்கு பிடிச்சிச்சு வாங்கியாச்சு. மனசுக்கு செவல தான். எதுனா என்ன? சரி. நல்லா இருந்தா சரிதான். சரி. என்ன விலை சொன்னாங்க? எப்படி விலை வச்சீங்க? எப்படி கேட்டு எப்படி 45 சொன்னாங்க. 43க்கு வாங்கியிருக்கு. 43. விலை எப்படி வச்சீங்க? 2யும் சேர்த்து 40 ரூபாய் கேட்டேன். சரி. 3 ரூபா கூட்டிட்டு. ஆமா. சரி. 43 ரூபா 2யும் சேர்த்து வாங்கினது. என்ன கணக்கானாச்சு? இது இன்னும் 1 மாசம் 1.5 மாசத்துல ஈன்றோம். சரி. அது இளஞ்சனை. ஆமா. 2 குட்டி போட்டுச்சுன்னா நமக்கு. ஆமா. அடுத்த ஆடு வளர்க்குறேன். அப்போ உங்களுக்கு தெரியும்ல விலைவாசி. இது இந்த மாதிரி இதோட பெரிய ஆடு வளர்க்குறேன். இந்த கெடா குட்டிகள் வாங்கி வளர்க்கறது லாபமா பொட்டை குட்டிகள் வாங்கி? இல்ல நிறைய பேர் இப்ப கெடா குட்டிகளுக்கு மாறிட்டாங்க. நம்ம விக்கிறதுக்கு வாங்கல, வளர்க்கறதுக்கு வாங்குறோம். வளர்த்து இதுல இருந்து குட்டி எடுத்து விக்கிறீங்க. ஆமா. சரி. நீங்க எப்படி இருக்கு விலைவாசி எல்லாம்? விலை கிடப்புட்டேன். டாப்பு தான். ஆமா. 2ம் சேர்த்து 22. அசத்திருக்கீங்களா விலையில? ரைட். எந்த ஊர் போகுது? இது கட்டமாக. ரைட். 2 தான் வாங்கிருக்கீங்களா? 22. 2ம் கெடா குட்டி. ஒரு 6 மாச குட்டி. 3 கெடா குட்டி. ஒரு 6-7 மாச குட்டி இருக்குமா? இருக்குதானே? நீங்களே சொல்லுங்க. 7 மாச குட்டி இருக்குமா? ஆமாண்ணே. 7 மாச குட்டி. 3மே கெடா குட்டி. ஆமாண்ணே. பொட்டை வாங்கல? இல்ல, எல்லாமே கோயிலுக்காக வாங்கணும். வாங்கி வளர்த்து கொண்டு போறதா எப்படி? வளர்த்து கொண்டு போறது. என்ன விலை என்ன சொன்னாங்க? எப்படி கேட்டு எப்படி? ஒரு குட்டி ஒன்று 15 ரூபா ரேட்டு சொன்னாங்க. 15? ஆமா. 15 கிலோ வராத? வராது. நாங்க ஒரு 8 ரூபா ரேட்டு கேட்டோம். 8 ரூபா கேட்டீங்க? கேட்டோம். சரி. முடிஞ்ச விலை? 11 ரூபாய்க்கு முடிஞ்சு. முடிஞ்ச விலை 11. சரி. 8 ரூபாயில கேட்டு 11க்கு முடிஞ்சிருக்கு. எந்த ஊருனே போகுது? அவன் இளையரசனேந்தல். இளையரசனேந்தல். மதுரை பக்கத்துல அருமணம். ரைட்டு. எவ்வளவு குட்டிகள் வாங்க வந்தீங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 2 ஆடு 4 குட்டி. 2 ஆடு 4 குட்டி. இல்ல 3 பேர் வந்திருக்கீங்களா? ஆளுக்கு எவ்வளவு? நான் ஒரே ஆள் தான். ஒரே ஆளு. இவங்க கடை. நான் மட்டும் தான். நீங்க வேற? அவர் இடவெளி. அண்ணன் நீங்க சொல்லுங்க. 2 ஆடு 3 குட்டி. 4 குட்டி. 4 குட்டி. சரி. என்ன விலை சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? 80,000 ரூபாய். அதாவது நீங்க வாங்கின ஃபுல் செட்டு. 4 குட்டி. 4 குட்டி 2 ஆடு. ஆட்டுக்கு 2 குட்டி.
4 குட்டி 2 ஆடு 80 கிட்ட வந்துட்டு. எங்க அப்பா எப்படி இந்த கொடியாடு வளர்ப்புல என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி லாபத்துக்காண்டி இல்ல, ஆசைக்காக பந்தய மாடு வச்சிருக்கேன், ஒரு ஆசைக்காண்டி வாங்கிட்டு போறேன். ஆசைக்காக. அப்ப விலைகளெல்லாம் பாக்குறது இல்ல, ஒரிஜினலா எனக்கு வேணும். சொன்னாங்க கொடுத்துட்டு போய் ஏத்திட்டு போறேன். திடீர்னு நோக்கம் இல்லைன்னா 10 ரூபாய் தள்ளி கூட வச்சிருக்கேன். ரைட். அது நாங்க அந்த கிரேக்கு வாங்குறோம். பந்தய மாடு வாங்கினா லட்சக்கணக்கில், ஆட்டை பத்தி பெரியமா வச்சிருப்பேன், இல்லைன்னா வச்சிருப்பேன்.